Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another video with Groww. ஸோ நம்ம ட்ரேடர்ஸ் நிறைய பேர் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியல, அதனால் நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை பொசிஷனல் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்கோ பண்ணுறவங்க எப்படி அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், என்ன விஷயம்லாம் மைண்டில் வச்சுக்கலாம், என்ன விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஓவராலாக அப்ளை பண்ணோன்னா எப்படி ரிஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்துட்டாலே முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஃபைண்டிங் த ரைட் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு thousands ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் எந்த ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்டிங் பீரியட் வந்து 5 days இருக்கலாம், இல்லைனா 1 month இருக்கலாம், ஈவன் 2 months 3 months எவ்வளோ நம்ம லாங்கர் பீரியடாக கூட இருக்கலாம். என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நீங்கள் கரெக்டான ஸ்டாக் சூஸ் பண்ணல, நீங்கள் ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் சர்க்யூட் ஃபில்டர்ஸ் இருக்கும். சர்க்யூட் ஃபில்டர்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு டியூ டு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வச்சுப்போம், சடனாக மார்க்கெட் கீழே இறங்குது, ஸோ நீங்கள் உடனே பேட் நியூஸ் வந்துடுது, நான் வாங்கின ஸ்டாக் உடனே நீங்கள் விற்க போனீங்கன்னா வாங்கிறதுக்கு பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் சர்க்யூட் ஃபில்டரில் லாக் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் 5% இருக்கும், இல்லை 10% இருக்கும், இல்லை 15% இருக்கும். பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கேப் இல்லை மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு ஒரு சர்க்யூட் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பேட் நியூஸ் வந்து சர்க்யூட் ஃபில்டரில் லாக் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் செல் பண்ணணும்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே திருப்பி சர்க்யூட் ஃபில்டரில் லாக் ஆகும். இந்த மாதிரி நிறைய டைம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில், ஏன்னா மார்க்கெட் மேலே போகிற வரைக்கும் எல்லாருமே ஹாப்பி ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால் உங்களோட பொசிஷன்லேருந்து எக்ஸிட்டே பண்ண முடியாது. ஸோ அஸ் லாங் அஸ் உங்களோட ஸ்டாக்கை நீங்கள் விற்றா தான் உங்களோட ப்ராஃபிட் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது. ஸோ பேப்பர் ப்ராஃபிட் டசன்ட் மேட்டர். ஸோ நாளைக்கு பேஸ்ட் ஆன் எல்டிபியை வச்சு ஓகே இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சு அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சு நம்ம பார்த்தா கூட எப்போ நம்ம வாங்கின பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வாங்கின பொசிஷனை எக்ஸிட்டே பண்ண முடியலன்னா அது வந்து ரொம்பவே லாஸை அதிகமான லாஸ் கொண்டு போய் விற்றுரும். ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10% இறங்கிடுச்சு, 90 rupeesக்கு விற்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. பட் 90 rupees கொண்டு போய் விற்கும் போது பையர்ஸே யாருமே இல்லைனா ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணணும். ஸோ திருப்பி 90 rupees 80 rupees ஆகும், 80 60 ஆகும். ஸோ பையர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக 10 ரூபா லாஸில் வர வேண்டியது நீங்கள் ஆல்மோஸ்ட் 30 ரூபா 40 ரூபா பர் ஷேர் லாஸில் வெளியே வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வென் யூ ஆர் டூயிங் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டிக் டு எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட் ஃபில்டர்ஸே இருக்காது. ஏன்னா அது எவ்ரிடே இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு தாண்டிடுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், திருப்பி இன்னும் அந்த பர்டிகுலர் லெவலுக்கு அப்புறமா மார்க்கெட் பையர்ஸ் செல்லர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் என்டர் அண்ட் எக்ஸிட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாக்ஸ் லைக் டிஹெச்எஃப்எல் எஸ் பேங்க்லாம் ஒரு நாள் 40% 50%லாம் இறங்குறதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கெலாம் சர்க்யூட் ஃபில்டர்ஸ் இல்லை. ஸோ எப்போவுமே எக்ஸிட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு க்ளோஸ்டு ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க, சடனாக என்ன ஆகுது, ஒரு பேனிக் வருது, ஏதோ ஒரு ஃபயர் அலாம் க்ரியேட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸிட் டோர் நோக்கி ஓடுவாங்க இல்லையா. ஸோ எக்ஸிட் டோர் நோக்கி ஓடும் போது வெறும் 10 பேர் தான் ஓடணும், பாக்கி இருக்கவங்களாம் உள்ளே இருங்கன்னு சொல்லி எக்ஸிட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், வீல் கெட் சஃபகேட்டட் அண்ட் வீல் டை. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் ஃபில்டர்ஸும். ஸோ சடனாக லாட் ஆஃப் செல்லர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்சு இல்லை இன்றைக்கி இவ்வளோ தான் விற்க முடியும், க்ளோஸ்ட் ட்ரேட் டன் ஃபார் த டேன்னு சர்க்யூட் ஃபில்டர் வச்சு மூடிடுவாங்க. பட் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸுக்கு அப்படி இல்லை. மல்டிபிள் ஒரு தேட்டர் இருக்குன்னா அதில் நிறைய இடத்துல எக்ஸிட் கேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் வெளியே போகலான்னும் போது இம்பேக்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எஃப்என்ஓ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட் ஃபில்டர்ஸ் இல்லாதது ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக போச்சுன்னா. ஸோ எக்ஸிட் பேராமீட்டர் ரொம்பவே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எஃப்என்ஓவில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குன்னா, ஸோ இது 1% ரூல் இல்லை 2% ரூல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குன்னா நம்ம அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கில் போட்டு ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம்னா ஓகே நான் 100 ஷேர் வாங்கிக்கிறேன், 200 ஷேர் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பொசிஷன் சைஸிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ வாட் எவர் த கேபிட்டல், உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க போகிறீங்கன்றத உங்களோட கேபிட்டலை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டான பொசிஷன் சைஸிங்கை எப்படி ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட கேபிட்டல் 1 lakh இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் ரிலையன்ஸ் ஷேரில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ 2500 ரூபா அதுதான் ஷேர் ப்ரைஸ்னால் மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க முடியும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் டிவைடட் பை இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் 40 ஷேர் வாங்கிக்கிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. பட் தட் இஸ் அ ராங் வே. நான் ரைட் வே என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஷேர் ப்ரைஸ் 2500 நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸ்டாப் லாஸ் என்னென்னா 2400. எப்போ 2400 வருதோ அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ ஓவராலாக ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ யுவர் என்ட்ரி ப்ரைஸ் 2500, உங்களோட ஸ்டாப் லாஸ் 2400. ஸோ உங்களோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஷேருக்கு, ஒரு ட்ரேடுக்கு, ஒன் நம்பர் ஆஃப் ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் உங்களோட ரிஸ்க். ஸோ இப்போது உங்களோட ரிஸ்க்கு பர் ட்ரேட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்னா, ஓகே என்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது, என்னோட ஓவரால் ரிஸ்க் வந்து நான் 2% மட்டும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து 2% ரிஸ்க்குனா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 rupees. ஸோ 2000 rupees தான் என்னோட ரிஸ்க்காக இருக்கணும். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் 2000 ரூபாய் தான் மேக்ஸிமம் லூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போது பேஸ்ட் ஆன் இந்த ரிஸ்க் பர் ட்ரேட் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்றதை எப்படி டிசைட் பண்ணணுன்னா, சிம்பிள். உங்களோட ரிஸ்க் பர் ட்ரேட் 2000 சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு ட்ரேடுக்கு நான் 2000 ரூபாய் தான் பர் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே ஃபைன். ஸோ அஸ் பர் உங்களோட என்ட்ரி படி உங்களோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், ஃபைன். ஏன்னா உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் 2500, ஸ்டாப் லாஸ் 2400, ஸோ ரிஸ்க் 100 ரூபாய். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, ஜஸ்ட் டிவைட் திஸ் பை தட். ஸோ 2000 டிவைடட் பை 100, that will give you total number of shares. ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கினா இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து வெறும் 2000 ரூபாய் தான் லாஸ் ஆகும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கணும் அதுக்கான கேல்குலேஷன் தான் இது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி இந்த ரூல்ஸ் நான் 2% தான் லாஸ் பண்ணணும். ஆனால் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வெறும் 20 ஷேர் தான் நீங்கள் வாங்கணும். 40 ஷேர் வாங்கியிருக்கக்கூடாது. 40 ஷேர் வந்து டேரெக்டாக என்கிட்ட இருக்க கேபிட்டலில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த எல்டிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்குது இல்லையா, அது பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ தட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களோட மேக்ஸிமம் உங்களோட கேபிட்டல்லேருந்து 2% தான் லூஸ் பண்ணுவீங்க. அண்ட் டோட்டல் டெப்ளாய்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 50000 தான் டோட்டல் டெப்ளாய்டு கேபிட்டல். ஸோ 1 லட்சத்தில் 50000 தான் டெப்ளாய் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 50000 யூ ஹேவ் லெஃப்ட். ஸோ அதை நீங்கள் வேறு ஒரு ஸ்டாக் கூட போடலாம். ஸோ இப்படி தான் பொசிஷன் சைஸிங்கை கேல்குலேட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக போய் 100 ஷேர் 200 ஷேர் வாங்காமல் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களோட கேபிட்டல் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க டிசைட் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் பொசிஷனல் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ஐடியல் வே டு ட்ரேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ ஹேண்டில் கேப்ஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க, லாங் போயிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, நிஃப்டிலையோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் லாங் போயிருக்கீங்க. ஸோ மார்க்கெட் 2 நாள் நல்லா மேலே போகுது. 3வது நாள் சடனாக பார்த்தீங்கன்னா கேப் டவுன் வந்துடுது. கேப் டவுன் வந்தவொடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெசிடேஷன் இருக்குது, என்னடா பண்ணுறது, மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்து சடனாக கேப் டவுன் ஆகிடுச்சு, மேபி ட்ரெண்டு மாறிடுச்சு போல், நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 30 minutes வெயிட் பண்ணுங்கள். டோன்ட் பேனிக். ஏன்னா முதல் 30 minutes வந்து இந்த பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லோரும் உள்ள வந்து நிறைய ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்து மார்க்கெட்டே கச்சாமச்சான்னு குழப்பமாக தான் போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 30 minutes அப்படியே நிம்மதியாக உட்காந்துட்டு ஜஸ்ட் அப்சர்வ் த மார்க்கெட். ஏன்னா இந்த மாதிரி கேப் டவுன் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும் போது சடனாக கேப் டவுன் வந்ததுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பையிங் ப்ரெஷர் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பையர்ஸ் வந்து திருப்பி உள்ளே வந்து மார்க்கெட்டை கீழே போக விட மாட்டாங்க. பையிங் ப்ரெஷர் வரும்போது அந்த கேப் டவுன் ஃபர்தராக கீழே போகாமல் ஃபாலோ த்ரூ வராமல் அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் வந்து மேலே போகும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஆல்ரெடி லாங் போயிட்டீங்க, மார்க்கெட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது, அப்படி இருக்கும் போது கேப் டவுன் நடந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு 30 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 30 minutes லோ இருக்கு இல்லையா, அதை ப்ரீச் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் கீழே போனால் மட்டும் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டு இன்டாக்டாக தான் இருக்குது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதே தான் ஷார்ட் ட்ரேடுக்கும். நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணிட்டீங்க, ஸோ மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு, நீங்கள் ஸ்டாக்ஸோ எனி இண்டஸ்ட்ரிஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு. சடனாக மார்க்கெட் ஒரு கேப் அப் வந்துருதுன்னா மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் எக்ஸிட் பண்ண வேணாம். அதே 30 minutes ரூலை இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லாங்கர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும் போது அதுக்கு அகெயின்ஸ்டாக கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடந்ததுன்னா அது 30 minutesக்கு மேலே தாங்காது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷார்ட் பீரியடில் போகும்போது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் டவுனாக இருக்குது, நீங்கள் உங்களோட ஓவரால் ட்ரேடிங் டிசிஷன்ஸும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, நீங்கள் ட்ரேடிங்கும் ஷார்ட்டில் தான் எடுத்திருக்கீங்க, பட் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes ஆட்டோமேட்டிக்காக மோர் நம்பர் ஆஃப் செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகி டவுன் ட்ரெண்டு தான் போகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes ஹையே கிராஸ் ஆகி மார்க்கெட் ஃபர்தராக மேலே போனால் மட்டும் உங்களோட ஷார்ட் பொசிஷன் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். இல்லைனா யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட் யுவர் ஷார்ட் பொசிஷன்ஸ்.
ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது கேப் அப்போ கேப் டவுனோ நடந்ததுன்னா ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃபஸ்ட்டு 30 minutes ஹை ஆர் லோ. அதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபர்தர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ். ஸோ நீ எப்போவுமே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூஆர் அன் ஆப்ஷன் செல்லர் டைம் இஸ் மணி, இஃப் யூஆர் அன் ஆப்ஷன் பையர் டைம் இஸ் எனிமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1 month கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, பிகினிங் ஆஃப் த மந்தில் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அண்ட் எண்ட் ஆஃப் த மந்தில் விற்கலான்னு டிசைட் பண்ணுறீங்க. மார்க்கெட் வந்து எப்போவுமே இட் மூவ்ஸ் அப் லைக் ஸ்னெயில் அண்ட் ஃபால்ஸ் டவுன் லைக் ஸ்டோன் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட் மேலே போகும், நீங்கள் சொல்கிற மாதிரியே டைரெக்ஷன் மேலே தான் போகும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போக போக நீங்கள் வாங்கி வச்சுருக்க கால் ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அஸ் அன் ஆப்ஷன் பையர் லாங்கர் த பீரியட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஈவன் தோ உங்களோட ட்ரெண்டு கரெக்டாக இருந்தால் கூட, டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தால் கூட there is a possibility of losing money. ஸோ ஆப்ஷன் பையர் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னா, கால் ஆப்ஷன் மூலிமா ட்ரேட் பண்ணுறதை விட புட் ஆப்ஷன் மூலிமா ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் மச் ஹையராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே சடனாக கீழே இறங்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் சடனாக ஐவிஸ்லாம் ஸ்பைக் அப் ஆகும், உங்களோட ஓவரால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமும் ஸ்பைக் அப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறத விட புட் ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். அண்ட் நீங்கள் ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் அ டைமில் ஒரு ஓப்பன் பொசிஷன் வச்சுருக்கிறது நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பொசிஷன்ஸ் நீங்கள் ஓப்பன் பொசிஷன் வச்சுட்டு இருக்கும்போது ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்ஸ் ஒரு மேக்ஸிமம் இல்லை 2 இல்லை 3 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா பெட்டர். ஏன்னா அந்த 3 ஸ்டாக்ஸ் இருக்கும்போது உங்களோட ஓவரால் கான்சன்ட்ரேஷன் அந்த 3 ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி என்ன நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஓவராலாக சார்ட் அட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சார்ட் 2 இல்லை 3 சார்ட் இருந்ததுன்னா ஈஸியாக ஓகே இது அப் ட்ரெண்டில் இருக்குது, இது டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நீங்கள் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மல்டிபிள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை மல்டிபிள் ஸ்டாக்ஸோட சார்ட்ஸ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறது கூட இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதனால் நல்ல ட்ரேட் போயிருந்தால் கூட அது பேட் ட்ரேடாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 2 இல்லை 3 ஸ்டாக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் மச் பெட்டர். அண்ட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் வந்து யூஸ் ஃபிக்ஸட் ரிஸ்க், ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஃபிக்ஸட் டார்கெட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு பெரிய லார்ஜ் மூவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்கோ இண்டஸ்ட்ரீஸோ வரும். ஸோ நம்மளோட அஸ் அ கோர் ஐடியா இல்லை கோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்னென்னா இந்த பெரிய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 1000 ரூபா ப்ராஃபிட் இருந்தால் வெளியே வந்துடுவாங்க. பட் அது அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டில் வெளியே வராமல் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது 10,000 ரூபா வரைக்கும் போயிருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் ஏன் அவங்க 1000 ரூபாயில் வெளியே வந்துடுறாங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரேட்ஸோட ரீசென்சி பயஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாங்க, அது வந்து 1000 ரூபா 2000 ரூபா ப்ராஃபிட் வரைக்கும் போயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், இல்லை இந்த வாட்டியும் அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும் போதே நம்ம வெளியே வர்றது நல்லது, இல்லைனா ப்ரீவியஸ் ட்ரேட்ஸ் மாதிரி இல்லை ப்ரீவியஸாக நடந்த இன்சிடென்ட் மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி என்னோடய ப்ராஃபிட்டபிள் பொசிஷன் லாஸ் பொசிஷனாக மாறிடும், அதனால் நான் 1000 ரூபா ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்துடுறேன் அப்படின்வாங்க. பட் டோன்ட் டூ தட். இந்த ரீசென்சி பயஸ் அது வந்து எப்போவுமே ரேண்டம் இன் நேச்சர். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஃபோக்கஸ் ஆன் த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ எப்போவுமே நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்க ஏதாவது ஒரு ட்ரேடில் 2 ட்ரேட் இந்த மாதிரி ரிவர்சல் ஆகும், உங்களோட ப்ராஃபிட்டபிள் பொசிஷன் லாஸ் மேக்கிங் ஆகும், தட்ஸ் ஃபைன். பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஒரு ட்ரேடில் 2 ட்ரேடில் எடுக்கிற ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் மற்ற ட்ரேடில் இருக்கிற சின்ன லாஸஸை ஈஸியாக கவர் பண்ணிவிடும். ஸோ ஃபிக்ஸட் ரிஸ்க் எப்போவுமே வச்சுக்கோங்க. லீவ் த டார்கெட்ஸ் டு த மார்க்கெட் டிசைட் பண்ணட்டும். ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் மேலே போகிற வரைக்கும் நீங்கள் சிம்பிளான ஒரு சூப்பர் ட்ரெண்ட் கூட யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபிக்ஸட் டார்கெட்டோட வெளியே வந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 1000 ரூபாயில் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண வேண்டிய சின்ன லாஸஸ்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டார்கெட் யூஸ் பண்ணாதீங்க. சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் மேலே போக ட்ரையல் பண்ணிகிட்டே போங்க. எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ தே ஆல்வேஸ் சே இல்லையா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அன்டில் இட் பெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரெண்டை ரைட் பண்ணி அந்த ஹோல் ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் த ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்ஸ் பண்ணாலும் சரி, பொசிஷன்ஸ் பண்ணாலும் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிசஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் யுவர் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஓவரால் உங்களோட ரிஸ்க்கும் கண்ட்ரோல்டாக இருக்கும். இன்கேஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.